யாருக்குமே வந்து போய் ஒருத்தர் குறை சொல்லி நீ இது தப்பு பண்ணுற, நீ ஏன் இப்படி இருக்க, அதெல்லாம் கேட்கவே கூடாது. அதனால தான் நான் அதை என்கரேஜ் பண்ணுறது இல்லை ஸ்டூடெண்ட்டுக்குமே. இத்தனை நாளில் நான் யாரை பற்றி பேசி நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் யாராவது நல்லா பண்ணாங்கன்னா நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். சூப்பராக பண்ணுறாங்கல்ல இவங்க, செம்மையாக பண்ணுறாங்க. எனக்கு அதுலலாம் பிரச்சனை இல்லை. மற்ற ஆர்டிஸ்ட் வந்து நம்மளோட நல்லா எல்லாம் பண்ணவே இல்லை, அப்படியே கிடையாது. யாராவது ஒர்க் நல்லா இருந்தால் நான் மனசார நினைப்பேன், சூப்பராக பண்ணுறாங்களே, நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லா இருக்குமே, இதை விட நான் பெட்டராக பண்ணலாமே அப்படின்னு. அது சின்ன புதுசாக வந்து ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க் நல்லா இருக்குதுன்னா அது மனசார நம்ம பாராட்டலாம். அதை நம்ம அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். அது தப்பு கிடையாது. இன்ஸ்பயராக நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம், அது நல்ல விஷயம் இல்லையா? எனக்கு மேலே எங்கே யாரும் இல்லை, நான் தான் சரி, நான் பண்ணுறது தான் சூப்பர், மற்றவங்கெல்லாம் பண்ணுறது தப்பு, அந்த ஆட்டிடியூட் என்றைக்குமே ஒர்க் அவுட்டே ஆகாது பிஸ்னஸில். ஓகேவா? ஸோ கான்ஃபிடென்ட் இருக்குமே, எப்பவுமே ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது, அது உடம்புக்கு ஆகாது. கரெக்டு தானே? ஸோ உங்களோட ஒர்க்கில் நீங்கள் கான்ஃபிடென்ட் வைங்க, அவ்வளோதான்.